கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு கர்த்தரை மட்டுப்படுத்தாதே. கர்த்தரை மட்டுப்படுத்தாதே. கர்த்தருடைய வல்லமைகளை, கர்த்தருடைய அவருடைய ஆளுகைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய ஒவ்வொரு அன்பானவர்களே அற்புதமான அவருடைய ஆளுகைக்குரிய விடயங்களை நாங்கள் மட்டுப்படுத்த கூடாது என்பதுதான் இந்த தலைப்பாக நான் வைத்திருக்கிறேன். கர்த்தரை மட்டுப்படுத்தாதே என்று சொல்லி இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அங்கே சங்கீதம் 78:41 இப்படி சொல்லுகிறது: அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஒரு வரம்புக்கு உட்படுத்தினார்கள். அன்பானவர்களே, வரம்பில்லாத தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சிருஷ்டித்த தேவனை நாங்கள் மட்டுப்படுத்த கூடாது. அவர் ஒரு வரம்புக்குட்பட்டுதான் அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய வல்லமைகள் அன்பானவர்களை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்கள் தெய்வத்தை மட்டுப்படுத்தி விடக்கூடாது. ஆமென். நாங்கள் சில மனிதர்களை சிலரை பார்த்து சொல்ல, இவருக்கு இவ்வளவுதான் இயலும், எதற்கு மேலே இவருக்கு இயலாது என்று சொல்லி சில விடயங்களிலே சில மனிதர்களை பார்த்து நாங்கள் சொல்வதுண்டு. ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த தேவன், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனை அன்பானவர்களே நாங்கள் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. அவர் இதற்கு உட்பட்டுத்தான் அவருடைய செயல்கள் இருக்கிறது, அவர்களுடைய வல்லமைகள் சில வரம்புக்குட்பட்டுத்தான் இருக்கிறது என்று நாங்கள் தெய்வத்தினுடைய கிரியைகளை, தெய்வத்தினுடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தி விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், வேதத்திலே பல சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். மரித்தோரை அவர் உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிறார். ஆமென். வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் ஓட பண்ணின தேவன். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இந்த ஜனங்களை வழிநடத்தினார் என்றெல்லாம் அன்பான அந்த தெய்வத்தை குறித்து பல அதிசயமான கிரியைகளை, அற்புதமான அவருடைய வழிநடத்தல்களை அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட தேவனை நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகளோ அல்லது ஏதோ எங்களுடைய வாழ்க்கையிலே சில விடயங்கள் வந்துவிடும் பொழுது நாங்கள் தெய்வத்தை மட்டுப்படுத்தி விடுதெல்லாம் இது தேவனுக்கு முடியாத காரியம், அல்லது இதுக்கு மேல தெய்வம் எனக்கு உதவி செய்ய மாட்டார், என்னுடைய காரியங்களிலே ஒரு வெற்றி தர மாட்டார், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வியாதியிலிருந்து சுகம் தருவதற்கு தேவனாலே முடியாது என்று சொல்லி நாங்கள் அவரை மட்டுப்படுத்த வேண்டாம். அவராலே முடியாதது ஒன்றும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவர் எப்படியாக, நான் ஆரம்பத்தில் சொன்ன மரித்தோரை உயிரோடு எழும்ப பண்ணின தேவன், இப்படி அவருடைய வல்லமை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அன்பானவர்கள், அவரை குறித்து ஒரு அற்புதமான கிரியைகளை இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் அவருடைய அற்புத கிரியைகளை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆமென். என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய கிரியைகளை, தெய்வத்தினுடைய வல்லமைகளை நானும் நீங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளை வைத்து அன்புக்குரியவர்களே நாங்கள் மட்டுப்படுத்த வேண்டாம். இது தேவனாலே முடியாது. இது முற்காலங்களிலே தேவன் இப்படி செய்தார், ஆனால் இப்ப தேவன் இப்படியெல்லாம் இதற்கெல்லாம் சாத்தியக்கூறில்லை, இப்ப எல்லாம் அவருடைய வல்லமை இதிலே விளங்காது, இதெல்லாம் அவருக்கு கஷ்டம் என்று சொல்லி அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். ஆமென். அவரை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே அன்புக்குரியவர்களே அவருடைய வல்லமையான கிரியைகள், மருத்துவர்களால் ஒரு வியாதிக்கு இதற்கு மேலே மருந்தில்லை, இனி இப்படியாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளை பார்த்து கொள்ளலாம், அல்லது கடவுள்கிட்ட போய் உங்களுடைய மன்றாட்டை செய்யுங்கள் என்று அவர்கள் கூட சொல்லுவார்கள்.
அன்பானவர்களே, அப்படி மனிதர்களுடைய ஒரு 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 மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு நிலைகளுக்குள்ள இருப்பார்கள். ஆனால் தேவன் அன்பானவர்களே அவருக்கு ஒரு வரம்பை வைத்து இதற்கு மேலே தெய்வனால் செய்ய முடியாது, இதற்கு மேலே அவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எங்களுக்கு கிரியை செய்ய முடியாது என்று நாங்கள் தேவனை மட்டுப்படுத்தக்கூடாது. நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம் மனிதர்கள், இது இதுதான் கடைசி, இதுக்கு மேல எந்த ஒரு பிரயோசனம் இல்லை, இது கடவுளால் முடியாது என்று சொல்லி அன்பானவர்களே சில வேளை மனிதர்கள் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் தெய்வம் அவரை நாங்கள் அவருடைய கிரியைகள் அது எப்படி முடியாது, இது சரிவராது, எதற்கும் சாத்தியக்கூறு இல்லை என்று சொல்லுகிற விடயத்திலே அன்பானவர்கள் அவருடைய அற்புத கிரியைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அங்கே ஆபிரகாமுடைய கற்பம் செத்து போனதை அவருடைய வயது சென்ற நிலையிலும் அவர்களிடத்திலிருந்து ஒரு பிள்ளையை பிறப்பிக்க வைத்த தெய்வம். ஆமென். இப்படிப்பட்ட தெய்வம் அன்புக்குரியவர்களே, இந்த தெய்வத்தை நானும் நீங்களும் மட்டுப்படுத்த வேண்டாம். எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன சூழ்நிலைகள் இருக்கிறதோ அவராலே முடியாதது ஒன்றும் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியாக நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு பிள்ளை வேறு காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்து அது சில நாட்கள் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதா, அதற்காக தேவனை அன்புக்குரியவர்களே நீங்கள் மட்டுப்படுத்த கர்த்தரால் முடியும். அவரை விசுவாசியுங்கள் இன்றைக்கு. ஆமென். அவர் ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அழகாய் ஒழுங்காய் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அதனால உங்களுடைய வாழ்க்கையில என்ன வியாதியா இருந்தாலும் அவர் எப்படி சில வேளை இந்த உலகத்திலே சில வியாதிகளுக்கு மருந்தில்லை இப்படித்தான் என்று சொல்லலாம், ஆனால் தேவனாலே முடியாதது ஒன்றுமில்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்ற என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று கேட்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எதிராக பல விதங்களிலே பல மனிதர்களுடைய செயல்கள் உங்களை அழிக்க வேண்டும் என்று வெளிப்பட்டாலும் அந்த இடத்திலே தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த எதிரான காரியங்களை எல்லாம் அகற்றி உங்களுக்கு வெற்றி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே அந்த தேவனை மட்டுப்படுத்த வேண்டாம். ஆமென். அதான் அவரால் இப்படி எதிரிகள் வந்து விட்டார்கள், எனக்கு எதிராய் பல காரியங்கள் வந்து விட்டது, இனி சரி நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் தான் என்று நாங்கள் நினைக்கலாம் அன்புக்குரியவர்களே. ஆனால் தேவனை நோக்கி பாருங்கள். அந்த தேவனாலே எதிரான சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து பல காரியங்கள் உங்களை எல்லாம் ஒடுக்கி முடித்து விடலாம் என்று நினைக்கிற அந்த அல்லது உங்களுக்கு எதிராய் அப்படி வந்து கொண்டிருக்கிற நிலையிலே கர்த்தரை நோக்கி பாருங்கள். வரம்புக்கு உட்படாத அந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நாங்கள் நினைக்கலாம் இனி எல்லாம் சரி என்று, ஆனால் அவர் இப்படியான சூழ்நிலைகளை எல்லாம் முறியடித்து எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், கர்த்தரை அவருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எப்படி சூழ்நிலைகளிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ நான் அறியேன், ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வல்லமை, அவருடைய கிரியைகள், அற்புத கிரியைகள், அதிசயமான கிரியைகள் இன்றைக்கும் அவராலே செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. எல்லாமே அவரால் முடியும். அவரை நோக்கி பார்க்கும்படியாகத்தான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். பாருங்கள், நான் வேதத்திலே ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 2 உதாரணங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியும். அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அல்லது நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புக்குரியவர்களே எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். ஆமென். அவரை மட்டுப்படுத்த வேண்டாம், அவரை ஒரு வரம்புக்குட்படுத்தி வைக்க வேண்டாம். சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய சில மற்றவர்களுடைய பேச்சுக்களினாலே சிலர் சொல்லுகிற சொல்லுகளை கேட்டு அந்த ஒரு காலம் இருந்ததுதான், அப்படி அந்த தெய்வம் கர்த்தர் இப்படி எல்லாம் வல்லமையா கிரியையானால் இப்ப அவருக்கு வல்லமை இல்லை, அவராலே கூட முடியாது என்று பலருடைய பேச்சுக்கள். ஆனால் அப்படி அல்ல. அந்த தெய்வத்தை மட்டுப்படுத்த வேண்டாம். பாருங்கள், என்னாகம புஸ்தகத்திலே உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசேயின் மூலமாக கானானை அங்கே தருவேன் என்று சொல்லி அந்த கானானை அடைந்து கொள்ளும்படியாய் அவருடைய பிரயாணம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே அவர்கள் அன்புக்குரியவர்களே
அந்த தேசத்துக்கு வேவு பார்க்கும்படியாக அங்கே சில மனிதர்களை தெரிவு செய்து அனுப்புகிறார்கள். இந்த வேளையிலே அங்கே சில மனிதர்கள் அந்த இடத்துக்கு போய் வந்து சில செய்திகளை சொல்லுகிறார்கள். வாசித்த பிற்பாடு உங்களுக்கு சொல்லுகிறேன். எண்ணாகமம் 13:25 இருந்து வாசிக்கிறேன். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. பரம்ப செய்தார். அன்பானவர்களே, நான் என்ன இதிலே சொல்றேன்றால், அங்கே அவர்கள் சொன்ன செய்தி உண்மையான செய்திகள் தான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள், அந்த மனிதர்களுடைய செயற்பாடுகள் எப்படி, நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்று சொல்ல, அதெல்லாம் உண்மையான காரியம். அதில் சொல்லப்படுது, அதில் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள் என்று சொல்லி வெட்டுக்கிளிகளை, எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களை, நான் என்ன சொல்றேன்னால், தேவன் தான் இந்த ஜனங்களை இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த வேளையில் தான் இந்த மோசே இந்த ஜனங்கள் அதிலே சில மனிதர்களை தெரிவு செய்து அங்கே அனுப்புகிறார், இந்த தேசத்தை வேவு பார்த்து வரும்படி. ஆனால் எப்படி அந்த தேசத்திலே பல மனிதர்களுடைய செயற்பாடு அல்லது இவர்கள் பார்த்தது போல இவர்களுடைய பார்வைக்கு அவர்கள் ராட்சதர்கள் போல் இருந்திருப்பார்கள், இவர்கள் ஒரு வெட்டுக்கிளிகளை போல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கின்றார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. எங்களால் முடியாது என்று சொல்லியிருக்கலாம். நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது, நாங்கள் அங்கே போக முடியாது என்று இவர்களுடைய இந்த துர்ச்செய்தி, அன்புக்குரியவர்களே, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பரம்பினது என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் எப்படி கர்த்தரை மட்டுப்படுத்தினார்கள், அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்காமல். இப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் செய்த தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அகற்றி எங்களை அந்த தேசத்திலே குடியேற பண்ணுவார், அந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணுவார் என்று சொல்லி இவர்கள் தேவனை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளாமல் அவருடைய வல்லமைகளை, அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்தினார்கள் என்பதுதான் இதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அன்பானவர்களே, அங்கே காலேப் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அங்கே காலேப் 30வது வசனத்திலே, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று காலேப் சொல்லுகிறார். இது இப்படித்தான் கர்த்தரை அவன் மட்டுப்படுத்தான். வாக்குத்தத்தம் செய்த தேவனை அவன் உண்மையாய் முழு உறுதியத்தோடு பலத்தோடு விசுவாசித்தவனாக, கர்த்தர் இப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும், கர்த்தர் சொன்னால் அங்கே இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் போகும் பொழுது அங்கே எங்களுக்கு முன்பாக அவர்கள் விலகுவார்கள், அல்லது கர்த்தர் எங்களுக்கு அவைகளெல்லாம்
முறியடிப்பார் என்று சொல்லி கர்த்தரை அவர்கள் மட்டுப்படுத்தாமல், அன்பானவர்களே, தங்களை அங்கே இந்த காலேப் யோசுவாம் தேவனுடைய அந்த வார்த்தையின் பிரகாரம் அந்த தேசத்தினுடைய காரியங்கள் எப்படி பயமுறுத்தல்கள் போல் இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இதுதான், கர்த்தரை மட்டுப்படுத்த வேண்டாம். இப்படிப்பட்ட எங்களை பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு முன்பாக வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை கைவிட மாட்டார். இந்த பயமுறுத்துகிற சூழ்நிலைகளை எல்லாம் அகற்றி, எப்படியான தடைகள் இருந்தாலும் அகற்றி, எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தாமல், ஒரு குறைவாக எண்ணாமல், அன்பானவர்களே, நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் வாழ வேண்டும். அதை விட்டு எங்களுடைய மனசும் மாம்சமும் சொல்லுகிறதை அல்லது மற்ற மனிதர்கள் சொல்லுகிறதை கேட்டு நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் சரி வராது, நீ இப்படித்தான் என்று மற்றவர்கள் சொல்றதை கேட்க வேண்டாம். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். அவர் வாக்குத்தத்தம் சொன்னால் அவர் அதை நிறைவேற்ற வல்லவர். அவர் உண்மை உள்ளவர். அன்பானவர்களே, எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதை பார்த்தும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சொன்னால் அது எப்படி சூழ்நிலைகள் எதிராக, காரியங்கள் எதிராக இருந்தாலும் ஆண்டவராலே முடியாதது ஒன்றுமில்லை. உடைய வாழ்க்கையில வியாதிகளா, சொல்ல முடியாத பல விதமான வேதனைகளா, எல்லாத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். அவரை விசுவாசிங்கள். அவரை மட்டுப்படுத்த, அவரால் எல்லாம் முடியாது, இதெல்லாம் அவருக்கு இது விளங்காது என்றெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். அவரை மட்டுப்படுத்த வேண்டாம், தேவனை. அதுதான் நான் சொல்லி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அதில் வேவு பார்க்க போன அந்த 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார். ஆனால் அந்த 2 பேர், யோசுவா காலேப் தான் சொல்லுகிறார், அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ள. இப்படி கர்த்தரை மட்டுப்படுத்தாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டார்கள். இன்னொரு காரியத்தை சொல்லி பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அங்கே 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும், தேவனுடைய மனுஷன் எலிசா அங்கே அந்த சமாரியாவிலே ஒரு கொடிதான பஞ்சம் நிலவி கொண்டிருந்த பொழுது இந்த தேவனுடைய மனுஷன் அங்கே அந்த இடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அந்த ஜனங்கள் மத்தியிலே சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கொடிதான பஞ்சம், அங்கே மனுஷரையே சமைத்து சாப்பிடுகிற ஒரு அப்படியான ஒரு பஞ்சம். அன்பானவர்களே, ஒரு அப்படியான பஞ்சமான நேரத்திலே இங்கே தேவனுடைய மனுஷன் ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லுகிறார், 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவுக்கு 2வது வசனம், கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமா, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். பாருங்கள், கர்த்தரை மட்டுப்படுத்துகிறான். ஆனால் எலிசா இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் சொல்லுகிறார். அந்த குடிதான பஞ்சம் நிலவி கொண்டிருந்த பொழுது, நாளைக்கு இந்நேரத்திலே இப்படியாக காரியங்கள் இருக்கும், இந்த பஞ்சம் நீங்கத்தக்கதாக இந்த வாட்கோதுமை 1 சேக்கலுக்கு எப்படியாக விற்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆனால் இவனோடு இருந்த அந்த பிரதானி ஒரு விசுவாசிக்காமல், கர்த்தர் இதை செய்ய மாட்டார் என்று சொல்லி, கர்த்தருக்கு இப்படியான வல்லமை இல்லை என்று சொல்லி அவன் மட்டுப்படுத்துகிறான். என்ன சொல்லுகிறான் பாருங்கள், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அப்படின்னா கர்த்தரை மட்டுப்படுத்துறான். இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சரி வராது, இப்படியான கொடிதான பஞ்சம் நிலவி கொண்டு நீ இப்படியே எல்லாரும் செத்து போக வேண்டியதான். அன்பானவர்களே, ஆனால் இந்த மனுஷன் எப்படியாக இந்த வார்த்தையை சொன்ன பொழுது அதில் சொல்லுகிறான். ஆனால் சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்ல, அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். எலிசா தீர்க்கதரிசி இவனுக்கு பதிலன் சொல்ற. அவன் சொல்ற, இந்த வேலைக்காரன் அந்த பிரதானி சொல்றார், மதகுகளை கர்த்தர் உண்டாக்குனா அதெல்லாம் நடக்காது என்று சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் சொல்ற, இதை நீ உண்ட கண்ணால காண்பாய்,
ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி. அதே இது கடைசி வார்த்தையை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த காரியம் நடந்தது அன்புக்குரியவர்களே. ஆனா இந்த 17வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ராஜா தனக்கு கைலாக கொடுக்கிற அந்த பிரதானிய ஒளிமுக வாசலில் விசாரிப்பா இருக்க கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருங்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்தபோது சொல்லி இருந்தபடி அவன் செத்து போனான். கர்த்தருடைய காரியங்களை, வல்லமைகளை, கர்த்தரை மட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தரால முடியாதது ஒன்றுமில்லை. ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். நாங்கள் எங்களுடைய மனசும் மாம்சம் சொல்றதிலும் ஒரு சுய புத்தியிலும் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு ஆண்டவரால் இதெல்லாம் முடியாது, இது சரி வராது என்றெல்லாம் அப்படி ஒரு முடிவுகளுக்கு வர வேண்டாம். கர்த்தராலே எல்லாம் முடியும். எந்த காரியமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அவருக்குள்ளாய் ஒரு ஆசீர்வாதமான நிலைகள், உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகள், குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், அன்புக்குரியவர்களே பல விடயங்களை கர்த்தரை விசுவாசியுங்கள். அவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அன்பானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான நிலைமைகளை ஏற்படுத்த முடியும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவரை மட்டுப்படுத்த வேண்டாம். அவரை ஒரு வரம்புக்குட்படுத்தி வைத்திருக்க வேண்டாம். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இந்த தேவன் அவர் வல்லமை உள்ள தேவன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவன். மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று உயிரோடு எழுந்த தேவன். இன்றும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆகவே அவருடைய வல்லமைகளை, அவருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். அவரை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாய் எங்களுடைய காரியங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை, எங்களுடைய வாழ்க்கைகளை வாழ வைக்கிற தேவன், பிரகாசமடைய பண்ணுகிற தேவன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை, கர்த்தருடைய வல்லமைகளை, கர்த்தருடைய கிரியைகளை மட்டுப்படுத்த வேண்டாம். அவரால் எல்லாம் முடியும். ஆமென். அவரால் முடியாது என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டாம். அல்லது ஏதோ அந்த முந்தின நாட்களிலே அவர் பல காரியங்களை செய்தார்தான் இப்ப அவரால் முடியாது என்று சொல்லி அப்படியெல்லாம் பேச வேண்டாம். அவரால் எல்லாம் முடியும். ஆமென். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம். ஆகவே கர்த்தரை, அவருடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தாதீர்கள். கர்த்தர் உங்களுக்காக அவர் காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.